92வது வருடம் திடீரென்று ஒரு விடுமுறைக்காக நான் செந்திமலம் கிராமத்திற்கு வந்த பொழுது, செந்திமலம் கிராமத்தில் அப்பொழுது ஒரு ஜெபக்குழு நடந்து கொண்டிருந்தது. சகோதரர் பொற்செல்வன் ஆசிரியர் அவர்களுடைய ஊழியத்தின் சார்பாக ஒரு ஜெபக்குழு நடந்தது. அந்த ஜெபக்குழுவிலே நான் போகவும் இல்லை, அதில் பங்கெடுக்கவும் இல்லை. கேள்விப்பட்டேன் ஒரு ஜெபக்குழு நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி. திடீரென்று ஒரு நாள் நான் வழியிலே, வண்டிப்பாதை என்று சொல்லுவாங்க, அந்த வண்டிப்பாதையிலே வெளியிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது வெல்லிங்டன் பிரபாகர்னு சொல்லி ஒரு சின்ன பையன், ஒரு தம்பி, இப்பொழுது வெளியே எங்கேயோ வேலை செய்கிறான், எனக்கு எந்த இடம் என்று தெரியவில்லை. அவன் தான் வந்து முதல்ல என்னையை கூப்பிட்டான். அண்ணே நீ பிரேசலுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். நான் பொதுவாக இந்த ரொம்ப நெருங்கி பேசுகிற அந்த பழக்கத்தை வந்து நான் வந்து ரொம்ப விரும்புவேன். நீங்கன்னு சொல்கிறத காட்டிலும் நீன்னு சொல்கிறது எனக்கு பிடிக்கும். அதனால் அவன் ரொம்ப பக்கத்தில் நின்று நீ வா அப்படின்னு சொன்னதுனால ஒரு வகையில் பார்க்க போனால் என்னுடைய சித்தி மகன்தான். அப்போ நம்ம போய் பார்ப்போங்கிறதுக்காக ஒரு நாள் என்ன செய்தேன், நான் அந்த ஜெபக்குழுவுக்கு இந்த தேரியில் தான் அந்த ஜெபக்குழு நடந்தது, அதற்காக வந்தேன். வந்த பொழுது தான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை 1992வது வருடம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி நான் பெற்றுக்கொண்டேன். அபிஷேகத்தையும் அன்றைக்கே நான் பெற்றுக்கொண்டேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு புரட்சியான ஃபிலிம், அது ஒரு புரட்சியான ஒரு ரெண்டும் நிகழ்ந்த சம்பவங்கள் இதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேச்சும் வார்த்தையும் என்கிற கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம்மோடு கலந்துரையாட ஜெம்ஸ் மிஷனரி, பீகாரிலே மிஷனரியாய் இருக்கிறவர், பப்ளிகேஷன் துறையினுடைய பொறுப்பாளர், ஜெம்ஸனுடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினரும் கூட ஒரு சீனியர் மிஷனரி. அவர் ஜெயசுந்தர் கிருபாகரன் நம் நடுவில் வந்திருக்கிறார். அவரை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். தம்பி, நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் பக்கத்தில் உள்ள செந்தியம்பலம் என்கிற கிராமத்தை சேர்ந்தவர். எனக்கு இந்த செந்தியம்பலத்தை பற்றி உங்கள் ஊரை பற்றி தான் நான் ஊர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏனென்றால் அந்த ஊர்லேருந்து நிறைய ஊழியக்காரங்க எழும்பியிருக்காங்க. பொதுவாகவே சாயர்புரம், பண்ணை விளை இந்த வட்டாரத்திலேருந்து பெரிய பெரிய தலைவர்கள் எழும்பியிருக்காங்க. அவங்க பட்டியலை போட்டு அது ரொம்ப நேரம் எடுக்கும். உலகளாவிய தலைவர்கள், தேசிய அளவிய ஆவிக்குரிய தலைவர்கள் எழும்பியிருக்காங்க. நிறையா பேர் எழும்பினது இந்த பகுதி தான், சாயர்புரம் பண்ணவிளை பகுதி தான். அந்த பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன ஊர் செந்தியம்பலம். செந்தியம்பலத்திலேருந்து குறிப்பாக நிறைய ஊழியக்காரங்க எழும்பியிருக்காங்க. நீங்கள் பிரதர் பாபு ராஜரிகன், அப்போ அவருடைய தம்பி, அப்புறம் வந்து அப்சலோம் பிரதர், இன்னொரு ஐஎம்எஸ் மிஷினரி, எனக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான். 2 CSI போதகர்கள் எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி இந்த ஊர்லேருந்து நிறைய ஊழியக்காரங்க எழும்பியிருக்காங்க. இப்போது அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த செந்தியம்பலத்தில் என்ன விசேஷம்? நீங்கள் ஊழியக்காரங்க எழும்பியிருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லும்போது ஒரு ஊழியரை கட்டாயம் நான் ஞாபகப்படுத்தணும்னு சொல்லி செந்தியம்பலத்தில் விரும்புகிறேன். ஏன்னா அவருடைய பெயர் சிறு வயதிலிருந்து என்னுடைய பெற்றோர்கள் சொல்லி என்னுடைய காதுகளிலே விழுந்து கொண்டே இருந்த பெயர். என்னுடைய உறவினரும் கூட. கேனன் பாபு பரமானந்தம் முதலாக இங்கே பிஷப்பாக செந்தியம்பலத்தில் அவர் இருந்தவர்கள், சிங்கப்பூரில் இருந்தவர்கள். செந்தியம்பலத்துக்கு உள்ளே நீங்கள் நுழையும் போது கூட முதல் வீடு அவருடைய வீடு தான் இருக்கும். அதற்கு முன்பு ஊழியத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் மற்றவர்களால் பார்க்கப்படுகிற அளவில் யார் இருந்தார்கள் சொல்லி எனக்கு தெரியலை. ஆனால் ஆதியில் ஊழியம் என்று சொல்லும் பொழுது அவளுடைய வார்த்தையை வந்து அடிக்கடி என்னுடைய பெற்றோர்கள் உச்சரித்து நான் கேட்டிருக்கிறேன், அவருடைய வார்த்தைகளை. அது மாத்திரமல்ல, இன்னும் சில உபதேசியார்கள், கிராமத்தில் இருந்த சில உபதேசியார்கள், மூத்த நபர்கள், அதாவது குடும்பத்தில் இருந்த மூத்த நபர்கள், அவர்கள் செய்த ஊழியங்கள், அவர்கள் ஒருவேளை எங்கள் அம்மா அடிக்கடி என்னுடைய அப்பா தாத்தா அவங்களை பற்றி அடிக்கடி சொல்லுவாங்க. அவர் எப்படி ஊழியம் செய்தார், அதிகமான படிப்பறிவு கிடையாது என்றாலும்
அவர் அதிகமாக செய்த ஊழியங்கள், எங்கள் அம்மா இப்படி சொல்லி கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ தாத்தா சர்ச்சில் பாட்டு படிக்க ஆரம்பித்தா குழம்பு வைக்கிறவங்க குழம்ப கூட கீழே வச்சுட்டு திரும்ப வந்து வச்சுக்கலாம், அங்கே பழையான்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரிஜினல் பேர் எனக்கு என்னன்னு தெரியல. உடனே நான் போயிட்டு அது பிரசங்கத்தை கேட்டுட்டு ஓடி வந்துடுவோன்னு சொல்லி வருவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். முன்னோர்களை பற்றிய ஒரு இப்படி ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லி பெற்றோர்கள் எங்களுடைய காதுகளிலே ஊதிக்கொண்டே இருந்தது, தமிழில் ஓதிக்கொண்டே இருந்தது. ஒரு காரணம் எங்களுக்குள்ளே ஒரு ஊழிய வாஞ்சை உருவாகிறதற்கு இருந்தது என்று சொல்லி நான் சொல்லுவேன். நம்பர் 1. 2வது, இந்த கிராமத்தில், செந்திமலம் கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய குடும்பத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும். அநேக குடும்பங்களும் அப்படித்தான் இருந்தன. மிகவும் கண்டிப்பாக வளர்க்கப்பட்ட நாட்கள் அவைகள் என்று சொல்லுவேன். 365 நாட்கள் என்றாலும் 365 நாளும் ஆலயத்திற்கு போகணும். சாயங்காலம் ஈவினிங் ஆராதனைக்கு, காலையில் கட்டாயம் வேதம் வாசிக்காமல் காஃபி கிடைக்காது. காலையில் கட்டாயம் வேதம் என்ன செய்யணும், வாசிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போனால் பிரசங்கத்தை வந்து வீட்டில் சொல்லணும். திடீரென்று நீண்ட விடுமுறை கிடைத்ததென்றால் நீண்ட விடுமுறைக்காக 1 சங்கீதம் 2 சங்கீதம் 3 சங்கீதத்தை எல்லாம் மனப்பாடம் பண்ணி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது ஒருவேளை கஷ்டமாக தான் அந்த நாட்களில் இருந்துச்சு. பட் ஆனால் இப்பொழுது அவைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு நீண்ட ஒரு பிரயோஜனமான ஒரு காரியமாக மாறி இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தது இந்த கிராமத்திலிருந்து அநேக ஊழியர்கள், மிஷினரிகள் எழும்புகிறதற்கு என்று சொல்லி நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு கண்டிப்பான ஒரு கிறிஸ்தவ முறையில் வளர்க்கப்பட்டீங்க. வேத வசனம், சபை ஈடுபாடு என்று வளர்க்கப்பட்டீங்க. கட்டாயம். ஆனால் இடையில் நீங்கள் கொஞ்சம் ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டீங்க. நீங்கள் வந்து உங்கள் சாட்சியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை நீங்கள் சொன்னால் அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும். எனக்கு ரட்சிப்பு என்பது ஒரு தூரமாகத்தான் இருந்தது. பாலிடெக்னிக்லேயே 1991 அந்த நாட்களில் நான் படித்த நாட்களிலே ரட்சிப்பு என்பது எனக்கு ஒரு தூரமாகத்தான் இருந்தது. எப்படி தூரம் என்று சொன்னால், கண்டிப்பாக வளர்க்கப்பட்டேன் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கர்த்தரோடு கூட நான் இருந்தேன் என்று சொல்ல மாட்டேன். வேதத்தோடு கூட இருந்தேன் என்று சொல்ல மாட்டேன். நான் ரட்சிக்கப்படாத நாட்களுக்கு முன்னதாகவே வேதத்தை பலமுறை வாசித்திருக்கிறேன். அந்த பழக்கம் எனக்கு இருந்தது. ஏனென்றால் என்னுடைய தாயாருடைய கண்டிப்பு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 1991 வருடம் அழகப்பா பாலிடெக்னிக்கிலே நான் சேர்ந்து 92வது வருடம் திடீரென்று ஒரு விடுமுறைக்காக நான் செந்திமலம் கிராமத்திற்கு வந்த பொழுது, செந்திமலம் கிராமத்தில் அப்பொழுது ஒரு ஜெபக்குழு நடந்து கொண்டிருந்தது. சகோதரர் பொற்செல்வன் ஆசிரியர் அவர்களுடைய ஊழியத்தின் சார்பாக ஒரு ஜெபக்குழு நடந்தது. அந்த ஜெபக்குழுவிலே நான் போகவும் இல்லை, அதில் பங்கெடுக்கவும் இல்லை. கேள்விப்பட்டேன் ஒரு ஜெபக்குழு நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி. திடீரென்று ஒரு நாள் நான் வழியிலே, வண்டிப்பாதை என்று சொல்லுவாங்க, அந்த வண்டிப்பாதையிலே வெளியிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது வெல்லிங்டன் பிரபாகர்னு சொல்லி ஒரு சின்ன பையன், ஒரு தம்பி, இப்பொழுது வெளியே எங்கேயோ வேலை செய்கிறான், எனக்கு எந்த இடம் என்று தெரியவில்லை. அவன் தான் வந்து முதல்ல என்னை கூப்பிட்டான். அண்ணே நீ பிரேசலுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். நான் பொதுவாக இந்த ரொம்ப நெருங்கி பேசுகிற அந்த பழக்கத்தை வந்து நான் வந்து ரொம்ப விரும்புவேன். நீங்கன்னு சொல்கிறத காட்டிலும் நீன்னு சொல்கிறது எனக்கு பிடிக்கும். அதனால் அவன் ரொம்ப பக்கத்தில் நின்று நீ வா அப்படின்னு சொன்னதுனால ஒரு வகையில் பார்க்க போனால் என்னுடைய சித்தி மகன்தான். அப்போ நம்ம போய் பார்ப்போங்கிறதுக்காக ஒரு நாள் என்ன செய்தேன், நான் அந்த ஜெபக்குழுவுக்கு இந்த தேரியில் தான் அந்த ஜெபக்குழு நடந்தது. அதற்காக வந்த பொழுது தான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை 1992 வருடம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி நான் பெற்றுக்கொண்டேன். அபிஷேகத்தையும் அன்றைக்கே நான் பெற்றுக்கொண்டேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு புரட்சியான ஃபிலிம், அது ஒரு புரட்சியான ஒரு ரெண்டும் நிகழ்ந்த சம்பவங்கள் இதுதான். இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படி நீங்கள் முதல்ல நீங்கள் முழு நேர ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே ஊழியத்தில் நீங்கள் ஈடுபட ஆரம்பிச்சிட்டிங்க. எப்படி ஊழியத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிங்க? அது எப்படி, எந்த சூழ்நிலை உங்களை அப்படி தூண்டி விட்டது? ஊழியத்தில் நான் ஈடுபட்ட நாட்கள்னு சொல்லப்போனால், நான் அது சென்னையில் இருந்த நாட்கள் தான். பாலிடெக்னிக் படிப்பை முடிச்சுட்டு நான் சென்னையில் இருக்கும்போது எனக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்துச்சு. நம்ம ரட்சிக்கப்பட்டோம்,
பட் ஆனால் என்ன செய்யணும்லாம் தெரியாது, எப்படி இயேசுவை அறிவிக்கணும்னு தெரியாது. அப்போ நான் சென்னையில் இருந்த டைமில் மெரினா பீச்சில் போகிற பழக்கம் எனக்கு உண்டு. நான் ஈவினிங்கில் எங்கேயும் தனியாக அப்படியே போவேன், மெரினா பீச்சுக்கு போவேன், சென்ட் தாமஸ் மவுண்ட் போவேன், அங்கெல்லாம் போவேன். போகும்போது நான் செய்த முதல் ஊழியம், ஒரு நாளைக்கு 2 புதிய ஏற்பாடு காலி பண்ணுவேன். 2 புதிய ஏற்பாடு காலி பண்ணுவேன். திரும்ப வரும்போது கையில் புதிய ஏற்பாடு இருக்காது. என்ன செய்வேன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு ஒரு புதிய ஏற்பாடு கொண்டு போவேன். ஒரு புதிய ஏற்பாடை கொண்டு போய் அங்கே சுண்டல் விற்கிறவரை ஒருத்தரை பிடிச்சிக்கிடுவேன். அவர்கிட்ட கொஞ்சம் காசு எதையாவது கொடுப்பேன். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு பேப்பரில் சுண்டலை பொதிஞ்சு கொடுக்க சொல்லுவேன். எனக்கு தெரியல எந்த அளவுக்கு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த நாட்களில் என் மனதால், ஆண்டவராலன்னு எனக்கு தெரியாது. புதிய ஏற்பாடு பேப்பரில் சுண்டல் வச்சு நீங்கள் கொடுங்க, இதை வச்சுக்கிடுங்க அப்படின்னு. அவர் சும்மாவே பேப்பருக்கு தேடுவார். ஆனால் காசு கொடுத்த உடனே அந்த சுண்டல்காரர் உடனே வாங்கிக்கிடுவார். ஏன் அதை நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் அந்த மெரினா பீச்சில் உட்காந்து சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு சுண்டல் பேப்பரில் என்ன இருக்குதுன்னு வாசிக்கிட்டு இருப்பாங்க. அட்லீஸ்ட் இதுவாவது அவங்க கைக்கு போய் சேரட்டுமே. ஒரு முறை என்கிட்ட இருந்தது, இதை நீ சுண்டல் மூலமாக தான் கொடுக்கணுமா, நேரடியாகவே ஒரு கைப்பிரதி மாதிரி கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி என் மனசில் இருந்துச்சு. அதனால் அவ்வளவு அப்போ ரொம்ப என்னையால் ஒரு துணிச்சல் இல்லைன்னு சொல்லுவேன். நான் ஒரு துணிச்சல் இல்லை. அதனால் அந்த காரியத்தை நான் செய்தேன். இது எந்த அளவு ஏற்றுக்கொள்ளப்பட்டத்தக்கதுன்னு சொல்லி எனக்கு இன்றைக்கி தெரில. அப்போது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருப்பார்னு எனக்கு தெரியும். சில நாட்களில் ஊழியம் செய்கிறதுக்காக நான் இப்படி செஞ்சுருக்கிறேன். நல்ல ஒரு 100 ருபீஸ்க்கு ஒரு பர்ஸ் வாங்குவேன். அதில் ஒரு 4-5 பேப்பரை, பைபிள் பேப்பர் இல்லாட்ட வசனம் எதையாவது எழுதி உள்ளே வச்சுட்டு, ஒரு பார்க்கில் எங்கேயாவது வச்சுட்டு நான் உட்காந்துருப்பேன். தனியாக உட்காந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இதெல்லாம் மோசையினுடைய காரியங்கள், அதனுடைய வசனங்கள், அதெல்லாம் வாசித்ததுனால எனக்குள்ளே வந்த ஒரு இதுதான். தூரத்தில் உட்காந்து அவள் பார்த்துக்கிட்டே இருந்தா. ஸோ அதனால் எனக்குள்ளே உண்டான ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் நான் சொல்லுவேன். பட் அது சில நாட்கள் அந்த ஊழியத்தை நான் அப்படி செஞ்சேன். தொடர்ச்சியான ஊழியம் என்று சொல்லும் பொழுது சில வாலிபர்களை சந்திக்கும் போது தான் என்னுடைய முதற்கட்ட ஊழியம் சென்னையில் ஆரம்பித்தது. சென்னையில் நான் தங்கியிருந்த இடத்துல, கிண்டியில் தங்கியிருந்தேன். அப்பொழுது சில வாலிபர்களை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. வாலிபர்கள் சொன்னால் கல்லூரியில் படிக்கிற வாலிபர்கள், பாலிடெக்னிக்கில் படிக்கிற வாலிபர்கள், அந்த கிராமத்தில் ஆதம்பாக்கத்து பக்கத்தில் தங்கியிருக்கிற வாலிபர்கள். இவர்களை பார்க்கும் பொழுது அவர்களிடத்தில் ஒன்று குறைவுபடுகிறத நான் கண்டுபிடிச்சேன். அவர்களை நேசிக்கிறதற்கு ஆள் இல்லை என்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அந்த வேத வசனத்தை கொடுக்கறதுக்கு முன்பதாக ஒரு காரியத்தில் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். என்னன்னு சொன்னால், இவங்களை வசனத்தை கொடுக்கறதுக்கு முன்பதாக அன்பை கொடுத்துட்டா இவங்களை நம்மக்கிட்ட இழுத்துக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய காரியத்தில் என்னுடைய முதல் ஊழியம் அன்பினால் ஆரம்பிக்கப்பட்டதான், அன்புக்காக ஆரம்பிக்கப்பட்டதான், அன்புக்காக இயங்குகிறவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான். அதில் நிறைய வாலிபர்களை நான் இழுக்க முடிந்தது. ஈவினிங் அவங்க கூட போய் நடந்து போவேன், சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போவேன், அவங்க கூட சாப்பிடுவேன். சில சமயம் ஒரே தட்டில் 2 பேரும் என்ன செஞ்சுக்கிடுவோம், சாப்பிடுவோம். சில நபர்கள் இப்படிலாம் சில வாலிபர்கள் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். நீங்களாம் எனக்கு அண்ணனா பிறக்கலையே, நாங்கள் இப்படிலாம் இல்லையே, உங்கள் கூட இன்றைக்கி தங்கிக்கிடட்டுமா அவங்க ரூமில். ஸோ இப்படியெல்லாம் கேட்குறத பார்க்கும் பொழுது எனக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. தனியாக தான் இருந்தேன், அவங்களுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. இது திரும்ப திரும்ப இந்த காரியத்தை செய்கிறதுக்கு என்னை தூண்டி விட்டுச்சு. இதுதான் என்னுடைய ஊழியத்தின் துவக்கம் என்று சொல்லுவேன். இப்போ நீங்கள் சென்னையில் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? அப்போ நான் சென்னையில் இருக்கும் பொழுது முதல்ல அசோக் லைலாண்டில் ஒர்க் பண்ணேன். அங்கே ஒரு சின்ன குட்டி ஜெபக்குழு இருந்தது. அது ஊழியர்கள் அங்கே இருக்கிற ஸ்டாஃபோட சேர்ந்த ஒரு சின்ன ஜெபக்குழு. அதில் அதிகமாக நான் செயல்பட்டேன் என்று சொல்ல மாட்டேன். அவங்க ஒரு அரை மணி நேரம் கூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், போயிடுவோம். ஆனால் அந்த வேலையிலிருந்து நான் விடுபட்டு ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, HIETன்னு சொல்லுவாங்க, கிண்டியில் இருக்குது. ஸோ அதில் நான் பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆதம்பாக்கத்தில் நான் தங்கியிருந்தேன். அப்பொழுது ஆதம்பாக்கத்தை சுற்றி இருந்த அநேக வாலிபர்களுடைய பழக்கம் எனக்கு கிடைச்சிது. இன்றைக்கும் என்னுடைய உதடு வாலிபர் தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். அது மாற்ற முடியாத ஒன்று. அது மாற்றவும் முடியாது, அது மாற்றவும் கூடாததுன்னு சொல்லுவேன். ஸோ அதனால் அந்த வாலிபர்கள் அந்த சரியான பக்குவம் வரும் பொழுது அவர்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கல அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிட்டேன். அதை ஃபில் பண்ணுற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்கிட்ட இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த வாலிபர் ஊழியத்தை தொடர்ந்து இன்னும் செய்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நீங்கள் சென்னையில் எத்தனை வருஷம் இருந்தீங்க?
1994 2002 வரைக்கும் நான் 2000 வரைக்கும் நான் சென்னையில் இருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்து எந்த ஊரில் போனீங்க? 2002க்கு அப்புறம் நான் வந்து ராஜஸ்தான் போயிட்டேன், ஜெய்ப்பூர் போயிட்டேன். ஜெய்ப்பூரில் பாக்ரோட்டாங்கிற ஒரு இடத்துல நான் ஒரு தனியார் கம்பெனியில் நான் வந்து பணி செய்தேன். அப்பவும் அங்கே இருக்கிற ஒரு சர்ச்சில் 1-2 சர்ச்சில் தான் எனக்கு ஒரு தொடர்பு கிடைத்தது. ஆனால் அங்கே ரொம்ப நான் என்னுடைய ஊழியத்தை வெளிப்படுத்துகிறதற்கான ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல இல்லை. ஏன்னா எனக்கு தெரிந்த இடம் இல்லை. இன்னொன்று, அது ஒரு மொழியும் எனக்கு அப்பொழுது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. ஒருவேளை இங்கிலீஷ் மட்டும்தான் பேச முடியும், தமிழுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை, ஹிந்திக்கு எந்த இடத்துல வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் அந்த இடத்துல நான் வந்து அதிகமாக என்னுடைய ஆவிக்குரிய காரியத்தை நான் வெளிப்படுத்த முடியல. பட் ஆனால் ஒன்று நான் செய்துக்கிட்டே இருந்தேன். எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அந்த 2002 நான் இந்த ராஜஸ்தானுக்கு போகிறதற்கு முன்னால் இந்த நண்பர்கள் ஜெப ஐக்கியம்ங்கிறத இங்கே நான் உருவாக்கி விட்டுருந்தேன். அதில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். நண்பர்கள் ஜெப ஐக்கியம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. நண்பர்கள் ஜெப ஐக்கியத்தை நான் ஆரம்பிக்கலை, நான் தொடங்கினதில்லை. அது எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக யாரோ சில வாலிபர்கள் அந்த இடத்துல ஜெபித்து தொடங்கின அந்த தேரிக்கு அநேக வரலாறுகள் உண்டு. இந்த இடத்துல அந்த தேரியில் நம்மையாழ்வார் என்று சொல்லி ஒரு நபர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால கழுத்தளவு குழி வெட்டப்பட்டு அவர் அதில் நிறுத்தப்பட்டு அவர் முகத்தில் சிறுநீர் கழிக்கப்பட்டு அவரை கொன்றார்கள் அந்த தேரியில். இன்றைக்கும் அந்த தேரிக்கு பேர் நம்மாழ்வார் தேரின்னு தான் சொல்லுவாங்க. அதில் இருக்கிற நம்மாழ்வார் நகர்ன்னு தான் சொல்லி அந்த நகரையும் சொல்லுவாங்க. அவர் புதைக்கப்பட்ட இடம் அந்த இடத்துல உண்டு. ஒருவேளை அவர் அந்த நாட்களில் அது விதையாகவே புதைந்து விட்டார் என்று சொல்லி நினைக்கிறேன். அதனால் அந்த தேரியில் அந்த இடத்துல வந்து ஜோமண்ண வர்றவங்கெல்லாம் நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு குறைந்தது ஒரு எங்களுடைய காலத்துலலாம் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்குலாம் அங்கங்கே ஆட்கள் நின்று ஜோமணிக்கிட்டே இருப்பாங்க, வாலிப பையங்க அங்கங்கே தூரத்தில். இப்பொழுது நான் பார்க்கலை, அந்த பழக்கம் இப்போ இருக்குதோ எனக்கு தெரில. அந்த தேரியில் தூரத்தில் அங்கங்கே 2 வாலிபர்கள் தூரத்தில் நின்று ஜோமணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஜோமண்ணி அந்த தேரியே வந்து வாலிபர்கள் வந்து ஒரு ஜெப கூடாரம் மாதிரி தான் அந்த நாட்களில் வந்து மாற்றி வைத்திருந்தாங்க. ஸோ அந்த தேரியில் தான் இந்த நண்பர்கள் ஜெப ஐக்கியமும் நடந்துக்கிட்டே இருந்திருக்குது. நான் ஆரம்ப நாட்களில் நான் போனதில்லை. இன்றைக்கு கூட நான் அந்த நண்பர்கள் ஜெப ஐக்கியத்திற்கும் எனக்கும் எவ்வளோ ஒரு அழுத்தமான தொடக்கம் இருக்கிறதுங்கிறத என் மனைவி கூட நான் வண்டியில் வாகனத்தில் வந்துக்கிட்டு இருக்கும்போது காட்டினேன். முதல்ல நான் பிரசங்கம் பண்ண ஆலயம்னு சொல்லி கோரம்பள்ளம் ஆலயத்தை நான் காட்டினேன். காரணம், இந்த நண்பர்கள் ஜெப ஐக்கியத்து மூலமாகத்தான் நான் ஊழியனாக உருவாக்கப்பட்டேன். அதனால் அந்த காரியத்தை நான் சொல்லணும்னு சொல்லி விரும்பினேன். 2002 ஒரு சின்ன ஒரு தொடக்கம் அந்த நண்பர்கள் ஜெப ஐக்கியத்தில் தொடங்கிட்டு நாங்கள் இல்லை, நான் நேரடியாக ராஜஸ்தான் போயிட்டேன். அங்கே நான் அதிகமாக செயல்பட்டேன் என்று சொல்லி என்னால் சொல்ல முடியலை. இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேயர் ஃபெலோஷிப்பு FPF என்று அழைக்கக்கூடிய அந்த நண்பர் ஜெப ஐக்கியத்தை பற்றி சொன்னீங்க. அது ஒரு காலத்தில் அது பொற்செல்வன் ஆசிரியர் அவர்கள் மூலமாக அது ஆரம்பிக்கப்பட்டு அதில் நீங்களும் தொடப்பட்டு அதுக்கப்புறம் இடையில் அது கொஞ்சம் தொய்ந்து விட்டது. ஏன்னா அதில் இருந்தவங்கெல்லாம் வெளியூர் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அதை எடுத்து மறுபடியும் புதுப்பித்து எலியா மறுபடியும் பலிபீடத்தை கட்டின மாதிரி நீங்கள் மறுபடியும் அதை கட்டி அதை மறுபடியும் அதை நடத்துனீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக நண்பர்கள் ஜெப ஐக்கியம் நான் சிறு பையனாக இருக்கும்போதே இந்த அங்கே நடக்குது. அப்போது அதுக்கு நண்பர்கள் ஜெப ஐக்கியம் என்று சொல்லி ஒரு பேர் கிடையாது. ஒரு வாலிபர் ஜெபக்குழு, கிருபையின் ஊழிய ஜெபக்குழு, அவ்வளோதான் அது நடந்துக்கிட்டு இருந்தது. அப்பொழுது எனக்கு தெரிந்து சகோதரர் நெப்போலியன் சிவகாசி பக்கத்தில் எல்லா போதகராக இருந்தாங்க. அவங்க தான் அந்த டைமில் இங்கே வருவாங்க. பொன்னாச்சிநாதன், சகோதரர் பொன்னாச்சிநாதன் அண்ணன் ஒரு அண்ணன் வருவாங்க. செல்வராஜ் அண்ணன் சொல்லிட்டு அண்ணன் வருவாங்க. ஒரு என்னுடைய ஏஜில் பிரதர் ஆறுதர் துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் வருவாங்க. இப்படி சில பேருடைய தொடர்ச்சியான வந்து ஒரு செயல்பாடு சகோதரர் பொற்செல்வன் ஆசிரியர் அவர்கள் மூலமாக செந்தேமலம் கிராமத்தை நோக்கி இருந்துக்கிட்டே இருந்தது. நான் இன்றைக்கு அதை நினைக்கிறேன், அது அவர்களால் அல்ல, அது ஆண்டவர் அவர்கள் மூலமாக ஒரு இந்த கிராமத்தை நோக்கி வைத்த ஒரு மிகப்பெரிய திட்டம் என்று சொல்லி தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் அவர்கள் மூலமாக செய்யப்பட்ட அந்த ஜெபக்குழுவில் கிட்டத்தட்ட என்னுடைய நான் கடைசியாக வைத்திருக்கிற ஒரு எண்ணிக்கையின் பிரகாரம் 37 பேர் ஊழியர்களாக இருக்கிறாங்க.
சகோதரர் பொற்சிலவன் ஆசிரியர் அவர்கள் நடத்தின அந்த ஜபக்குழுவிலிருந்து இன்றைக்கு நான் கணித்த பிரகாரம் 37 பேர் அந்த இடத்துல ஊழியர்களாக இருக்கிறாங்க. ஒருவேளை திருச்சபையில் போதகரில் மிஷினரிகளாக 37 பேர் இருக்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் அந்த கிருபையின் ஊழியம் அந்த நாட்களிலே ஒரு மிகப்பெரிய விலைக்கிரயத்தோடு கூட அந்த நாட்களில் அந்த பணியை செய்திருக்கிறது என்று சொல்லி நான் அது வந்து கிரெடிட்டை நான் ஆண்டவருக்கு நான் செலுத்த விரும்புகிறேன். நம்பர் 1. அந்த டைமில் நான் எப்படி உள்ளே வந்தேன்னு சொன்னால், நான்லாம் வந்து வெளியில் தெரிச்சு ஓடின ஆள்னு தான் சொல்லுவேன். பேர் சொல்ல மாட்டேன், ஒழுங்காக சொல்ல மாட்டேன். ஒரு தடவை கேட்டால் ஜெயான்னு சொல்லுவேன், ஒரு தடவை கேட்டால் சுந்தர்னு சொல்லிடுவேன். அப்புறம் அடுத்த தடவை வந்து ஒரு சுந்தர் வீடு எங்கே இருக்குன்னு விசாரிப்பார். அடுத்த தடவை கேட்டால் நான் கிருபாகரன் சொல்லுவேன், இன்னொரு தடவை கேட்டால் நான் மாசலாமணின்னு சொல்லுவேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு பேர் சொல்லிடுவேன். அப்போ அவங்களால சரியாக நேரம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போது வந்து ஒரு நாள் 1989 எனக்கு வருடம் ஞாபகம் இருக்குது. பொற்சிலவன் ஆசிரியர் அவங்களுக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன். அதற்கு முன்னால் 1988 என்னையை வந்து ஜெபக்குழுவில் ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது, உங்கள் ஊழியர்கள் இங்கே வராங்க, என்னையை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, என்னை தேட சொல்லக்கூடாது, இப்படி கட்டாயப்படுத்தி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிலாம் நான் ஒரு கடிதம் எழுதினேன். அதை வாசித்தார்களோ, ஊழியர்கள் அங்கிருந்த பணியாளர்கள் வாசித்தார்களோ எனக்கு தெரியாது. ஆனாலும் அவர்கள் வாலிபர்களை தேடும் பணியை வந்து என்ன செய்யலை, தொடரலை, விடலை. இது வந்து என்னுடைய ரட்சிப்புக்கு முந்தைய நாட்களை நான் சொல்கிறேன். ரட்சிப்புக்கு முந்தைய நாட்களுடைய பணி 1992க்கு முன்னால் உள்ளது. ஸோ அவர்களுடைய தொடர்ச்சி, அதாவது எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படிங்கிற மாதிரி வந்து கடைசியில் வந்து அவங்களுடைய தொடர்ச்சி தான் எங்களை இப்படி தொட்டது என்று சொல்லுவேன். கடைசியில் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு அதனுடைய தாகம் வந்து எங்களுக்குள்ள ரொம்ப அதிகமாக வந்துச்சு. அப்போ தான் முதலாக சென்னையில் நானும் சகோதரர் எபனேசர் வில்லியம் அவர் இப்போ உயிரோடு கூட இல்லை, 2 பேரும் ஆண்ட்ரூஸ் சர்ச், அந்த எக்மோரில் இருக்கிற ஆண்ட்ரூஸ் சர்ச்சு முன்னால் உட்கார்ந்து யோசித்துக்கிட்டு இருக்கும் பொழுது தான் முதலாக அந்த பெயரை யோசித்தோம். நண்பர்கள் ஜெப ஐக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்புறம் ஊருக்கு வரும்போது என்னோடு கூட இணைந்திருந்த அநேக நபர்கள் இருந்தாங்க, நிறைய வாலிபர்கள் அந்த நேரம் இருந்தாங்க. எல்லா வாலிபர்களும் சேர்ந்து நண்பர்கள் ஜெப ஐக்கியம்னு சொல்லி காரியங்களை நம்ம செய்ய ஆரம்பிப்போம், நாமளும் ஓட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை செய்தாங்க. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு சம்பவம் நான் கட்டாயம் சொல்லணும், இந்த தலைமுறைக்கு அந்த செய்தி கட்டாயம் போய் சேரணும், அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு முறை நான் வேதாகமம் எடுக்காமல் ஜெபக்குழுக்கு வந்துட்டேன், நான் ஜெப ஐக்கியத்திற்கு. அதற்காக நான் திருப்பி அனுப்பப்பட்டேன். சகோதரர் செல்வராஜ் அவர்களாக திருப்பி அனுப்பப்பட்டேன். பைபிள் கொண்டு வரல, நீ ஜெபக்குழுக்கு வரட்டான், நீ போயிரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னையால் அதை ஒத்துக்கொள்ளவே முடியவில்லை. ஏன்னா ஒரு பைபிள் இல்லை, இதுக்குன்னு ஜெபக்குழுல இல்லையா, இனிமேல் இந்த ஜெபக்குழு பக்கம் தலை வச்சு கூட என்ன செய்யக்கூடாது. அதாவது அப்போல்லாம் இழுத்து கொண்டு வந்து வைப்பாங்க, திரும்பினா 2 நாளில் என்ன செஞ்சுருவோம், ஓடிடுவோம். ரட்சிப்பின் அனுபவங்கள் இல்லாத நாட்கள் அவைகள். ஆனாலும் அவர்கள் வாலிபர்களை விடாமல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்ததுனால இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து ஊழியக்காரர்களாக இருக்கிறேன்னு சொல்லுகிறதுல நான் வந்து சந்தோஷப்படுறேன். அப்புறம் இந்த எஃப்இஎஃப் வந்து நீங்கள் பீகார் போன பிறகு மறுபடியும் இங்கே தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. உங்களுடைய ஆவிக்குரிய தம்பிமாரை நீங்கள் அதுக்கான பயிற்றுவித்து அவங்கள நடத்தும்படியாக நீங்கள் ஒரு தூண்டுகோலாக, அங்கேருந்து தூண்டுகோலாக இருந்தீங்க, அப்படி தானே? ஆக்சுவலாக பீகார் போன போது எஃப்இஎஃப் எப்படி இல்லை, ராஜஸ்தான் நான் அங்கேருந்து ராஜஸ்தான் தான் போயிருந்தேன். ஆனால் நான் எஃப்எஃப்பை விட்டுட்டு போனேன்னு என்னால் சொல்ல முடியலை. எப்படின்னா, நான் தினமும் லெட்டர் எழுதுவேன். என்னுடைய கடிதம் எழுதுகிற பழக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு டைம் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ 12:05 வரைக்கும் போடுவேன். அப்போ அந்த நாட்களில் போட்டு நான் லெட்டர் எழுத ஆரம்பிப்பேன். முடிக்கும்போது டேட்டும் போட்டு அந்த டைம் போட்டு தான் முடிப்பேன். எனக்கு இந்த பழக்கமும் இருந்துச்சு. நான் எந்த லெட்டர்லையும் எந்த கரெக்ஷனும் பண்ண மாட்டேன். ஒரு கேவை கூட சேவை மாற்ற மாட்டேன். ரைட்டிங்கில் வந்து அது என்னுடைய அது என்னோடு கூட சேர்ந்து வந்து விட்ட ஒன்று. ஏன்னா எப்போவுமே எனக்கு இந்த ஆர் ஸ்டான்லி அவங்களுடைய பழக்கம், ரைட் வாட் இஸ் ரைட். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டு இது எனக்குள்ளே வந்ததுனால அதில் நான் எப்போவுமே அதை அபியாசப்படுத்தி கொண்டே இருக்கிறதுக்கு எழுத்தில் ஒரு தடவை எழுதிவிட்டு 10 தடவை வாசிப்பேன் ஒரு கடிதத்தை. இன்னொரு பழக்கமும் எனக்கு இருந்துச்சு, யாருக்கு கடிதம் எழுதினாலும் இப்போ 1992 உங்களுக்கு நான் ஒரு கடிதம் எழுதியிருந்தால் இப்பொழுது நீங்கள் அதை என்கிட்ட வாங்கிக்கிடலாம். ஒரு காப்பி என்கிட்ட கட்டாயம் இருக்கும், இப்பவும் இருக்கும்.
அதை ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது ஏன்னா பேப்பர் கொஞ்சம் உடையுது அப்படிங்கிறனால ஸ்கேன் பண்ணி என்ன செஞ்சுருக்கிறேன், வைக்கிறேன். ஸோ யாரும் எப்பொழுதும் எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறீர்கள் என்று தெரிஞ்சிருச்சுனாக்கா என்கிட்ட அந்த காப்பி என்ன செஞ்சுக்கலாம், தயவு தாராளமாக கேட்டு வாங்கிக்கிடலாம். சில வாலிபர்கள் சொல்லும்போது கேட்டு வாங்கியிருக்கிறாங்க, நாங்கள் அனுப்பியிருக்கிறேன். எதுக்காக நான் அதை வைத்திருந்தேன் என்று சொன்னால், ஆண்டவர் எனக்கு அந்த டைமில் 1994 தான் ஆண்டவர்கிட்ட நான் முதல்ல கேட்டேன். ஆண்டவருக்கு எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. 1994 எனக்கு வேதாகமத்தை சொல்லித் தருகிறதுக்கு எனக்கு சரியான ஆட்கள் எனக்கு அப்போ கிடைக்கல. 94 நான் சொல்கிறேன், கொஞ்சம் பின்னால் வந்துட்டேன். நீங்கள் கேட்டதுலேருந்து கொஞ்சம் பின்ன வந்துருக்கிறேன். அப்போ எனக்கு யாருமே தென்படவில்லை. அப்போ எனக்கு சாயர்புரத்தில் ராஜமணி தாத்தான்னு ஒரு தாத்தா இருந்தாங்க. அவங்களுடைய ஒய்ஃப் ரஃபேல் அந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருந்தாங்க. அந்த தாத்தா என்னை ஒரு பேரன் மாதிரி, ஒரு பையன் மாதிரி, பேரன் மாதிரி தான் வச்சு அவங்க போகிற ஊழியத்திற்கெல்லாம் என்ன செய்வாங்க, கூட்டிகிட்டு போவாங்க ராஜமணி தாத்தா. இன்னொன்று எனக்கு ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் கிடச்சிச்சு. சாயர்புரத்தில் முழுரவு ஜெப ஐக்கியம்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கியம் இருந்தது. அந்த முழுரவு ஜெப ஐக்கியத்தில் நிறைய பெரிய மூத்த நபர்கள் இருந்தாங்க. மூத்த நபர்கள் அநேகர் அந்த இடத்துல இருந்தாங்க. ஒருவேளை அந்த இடத்துல முதல்ல நான் உள்ளே நுழைஞ்சி போகும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்தது. நான் ஒரு சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருடல் இருந்தது. ஆனாலும் அவர்கள் எல்லாரும் என்னை அவங்களுடைய தம்பி மாதிரி, அவங்களுடைய சகோதரர்கள் மாதிரி ஒன்றாய் பாவித்து ஊழியத்திற்கெல்லாம் வெளியில் போகும்போது, காஸ்பல் ப்ரீச்சிங்க்கெலாம் வெளியில் போகும்போது, வல்லநாட்டு பக்கத்தெல்லாம் போகும்போது எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் முழு ஜெபத்தில் கலந்து கொள்ள வச்சு எங்களெல்லாம் உருவாக்கி அந்த காரியத்தெல்லாம் செஞ்சதுனால அந்த ஊழியத்தில் நாங்கள் மேற்கொண்டு ஓடுகிறதற்கு எனக்கு ஒரு பலன் எங்களுக்கு அது கிடச்சிச்சு. இந்த 1994 அந்த வேதத்தை நான் எப்படி கற்றுக்கணுங்கிறதுல எனக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கும் போது, அது முழு ஜெப ஐக்கியத்தில் எனக்கு ஒரு சின்ன ஒரு துண்டு கிடச்சிச்சு. நான் அதை மறக்கவே மாட்டேன். பாஸ்டர் சாலமோன் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க செந்தியம்பலத்தில் தான் இருந்தாங்க. அவங்க என்னை அதிகமாக நேசித்தாங்க. அது அப்படிங்கிறத நான் ரொம்ப அச்சாரமாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு எனக்கு இருந்த தொடர்பு ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் இருந்தது போல இருந்துச்சு. அது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிச்சோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஏன் அதை நான் சொல்லுவேன்னு சொன்னால், ஒரு தடவை அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அப்போது நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு தடவை பார்க்கவா அப்படின்னாங்க. நான் பிற்காலத்தில் விசாரித்தேன், அவங்க குடும்பத்தில் கூட விசாரித்தேன். அவங்க ஜெபம் பண்ணுறதுல அப்படி ஒரு அனுபவத்தை யாரையும் கூட்டி வைத்து அவங்க செய்தது இல்லைங்கிறத பிற்காலத்தில் நான் விசாரித்தேன். அவங்க ஒரு டைம் ஜெபம் பண்ணுறதுக்கு அதே மாதிரி முழங்கால் போட்டாங்க. கடைசி வரைக்கும் என்னை பேசக்கூடாது, எதுவுமே நான் டிஸ்டர்ப் பண்ணலை. அவங்க எப்படி பர்சனலாக நான் இருக்கிறதுனால ஜெபம் பண்ணுவேன்றல, எப்படி ஜெபம் பண்ணுவாங்களோ தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படியே ஜெபம் பண்ணாங்க. அவங்க பாவம் அந்த சில காரியம் அறிக்கையிடுறதை நான் கேட்டேன், ஸ்தோத்திரம் பண்ணுறதை நான் கேட்டேன், தேசத்திற்காக ஜெபிக்கிறத கேட்டேன், பக்கத்தில் ஜெபிக்கிறதுக்காக கேட்டேன், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறத கேட்டேன், சபைக்காக ஜெபிக்கிறத கேட்டேன். எனக்கு ஜெபம்னா என்னென்னு அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்குது. ஆனால் எனக்கு அவர் எப்போ முடிப்பாருங்கிற அந்த ஒரு கொஸ்டினே எனக்கு அப்போ இல்லை. அந்த கேள்விக்குறியே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இப்படியெல்லாம் ஜெபிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கேள்விக்குறி, எனக்கு அதை புரிஞ்சிக்க முடியல. அவன் முடிந்த பிறகு தான் எனக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும், அவர் ரொம்ப அதிகம் பேச மாட்டாங்க, ஒரு மூத்த போதகர். அதனால் என்கிட்ட சொன்னார், இதுதான் ஜெபம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி கூட என்கிட்ட கேட்கல, நான் ஜெபம் பண்ணதை கேட்டியா, உனக்கு என்ன விளங்கிச்சு, உனக்கு ஏதாவது அதில் டவுட் இருக்கா, எப்படிலாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. இதுதான் ஜெபம். அப்போ நான் ஜெபத்தை நேரடியாக பார்த்து கற்றுக்கொண்டவர் ஒரு நபர். இன்னொருவர் என்னுடைய வாழ்க்கையில் அவங்க கொஞ்சம் வேதத்தையும் எனக்கு கொஞ்சம் சொல்லி தந்தாங்க. அவங்க எனக்கு பேப்டிசம் அவங்க மூலமாக தான் நான் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு இருந்தேன். நான் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு இருந்த அந்த நாளில் அவங்களுடைய மரணம் அதில் நிகழ்ந்தது. அவங்களுடைய இது நிகழ்ந்தது, கர்த்தரை எடுத்துக்கொண்டார். அதனால் நான் அந்த நாள் எனக்கு மிகவும் அதை நினைக்கிறதற்கு அதிகமாக நான் அதை நினைக்கிறது உண்டு. அந்த சம்பவத்தை நான் நினைக்கிறது உண்டு. இரண்டாவது, எனக்கு வேதத்தை அதிகமாக எனக்கு என்னுடைய லைஃப்பில் ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக ரொம்ப ஆழமாக கொண்டு போன நபர், எனக்கு கிடைத்த நபர்கள் சொன்னால் பாஸ்டர் கேஜே ஆபிரகாம். அதை மறுக்க முடியாது. அவர் எனக்கு முதல்ல சொன்ன வார்த்தை எனக்கு நெஞ்சில் இருக்குது. நான் பாஸ்டர்னு சொல்லுவேன், கொஞ்சம் மலையாளத்தில் கலந்து பேசுவார், பாஸ்டர்னு சொல்லுவேன். அப்போ அவர் சொல்லுவார், தாத்தா சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். பாஸ்டரில் தாத்தா சொல்லணும் அப்படின்னு அவருடைய கரங்களால் தான் ஞானஸ்நானம் எடுத்தேன்.
ஸோ அவருடைய பழக்கமும் அவருடைய அரவணைப்பு, அதை கெட்டிப்பிடிச்சி அந்த ஜோமன்ற அந்த பெரிய மனிதனுடைய அந்த நெஞ்சில் அதெல்லாம் எங்களுக்கு வந்து அதை கிடைக்காத ஒரு பொக்கிஷம் போல் அந்த நாட்கள் இருந்துச்சு. ஸோ இவைகளெல்லாம் எங்களை வளர்க்கிறதற்கு, நாங்கள் வளர்கிறதற்கு ஒரு காரணம்னு சொல்லுவேன்.